மாநிலங்களவை தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 3 இடங்களில் 2இல் பாஜகவும் 1இல் காங்கிரசும் வெற்றி பெறும் சூழலில் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டிருப்பது இந்திய அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளது. நாடு முழுவதும் மாநிலங்களவை எம்பிக்கள் 24 பேரின் 6 ஆண்டு கால பதவிக்காலம் 2026 ஜூன் ஜூலை மாதங்களில் முடிவடைகிறது. இதனால் அந்த இடங்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத்திய பிரதேசத்தில் 3 இடங்களுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. எம்எல்ஏக்கள் ஆதரவு அடிப்படையில் பாஜக 2 இடங்களிலும் காங்கிரஸ் 1 இடத்திலும் வெல்லும் நிலை உள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு தேர்தல் அலுவலரால் நிராகரிக்கப்பட்டது. தெலுங்கானாவில் நிலுவையில் உள்ள ஒரு குற்ற வழக்கை அவர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் மறைத்ததாக பாஜக வைத்த குற்றச்சாட்டின் பேரில் தேர்தல் அதிகாரியால் அவரது மனு நிராகரிக்கப்பட்டது. மனுக்களை பரிசீலித்த தேர்தல் அலுவலர் மீனாட்சி நடராஜனின் வேட்பு மனுவை நிராகரித்ததால் காங்கிரஸ் போராட்டத்தை தொடங்கியது. மீனாட்சி நடராஜனின் வழக்கை எடுத்துரைப்பதற்காக காங்கிரஸ் தலைவர் KC வேணுகோபால் தலைமையிலான குழுவினர் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க முயன்றனர். ஆனால் அக்குழுவினர் உள்ளே அனுமதிக்கப்படாததால் குழுவினர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட், எங்கள் வேட்பாளர் மீது முதல் தகவல் அறிக்கையோ குற்றப்பத்திரிகையோ இல்லை, ஆனால் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது. நாங்கள் கால அவகாசம் கேட்டோம், விண்ணப்பம் தாக்கல் செய்ய இங்கு வந்தோம். அவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இந்திய தேர்தல் ஆணையம் எங்களை சந்திக்கவில்லை. நாங்கள் யாரிடம் புகார் அளிப்பது? நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்த தொகுதியில் எங்கள் வேட்புமனு ரத்து செய்யப்பட்டது. எங்கள் பேச்சை கேட்க யாரும் இல்லை. நாங்கள் நீதிமன்றம் செல்வோம். இதில் ஒரு சதி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம்தான் விசாரிக்க வேண்டும் என்றார். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சி 3ஆவதாக ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளதால் குதிரை பேரம் நடக்க வாய்ப்புள்ளதாக காங்கிரஸ் கருதியது. இதை தடுக்க மத்திய பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ள கர்நாடக மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றனர். வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதுவரை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூருவிலேயே இருப்பார்கள் என்று தெரிகிறது.